ஹே காய்ஸ், நம்ம பிரனிஷ் குட்டிக்கு வந்து பார்த்தோன்னா 9 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம நியூவாக வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் புதுசாக என்ன ஃபுட்டு தர போகிறேன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பீட்ரூட் தான். ஸோ நம்ம பீட்ரூட் வந்து வேக வச்சு ரைஸில் போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் வந்து நம்ம கேரட்டு, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்கள் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இதுக்கப்புறம் 9 மந்த்லேருந்து ஒன்று ஒன்று கொடுக்குறத வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 to 8 மந்த்ஸ் வரைக்கும் நான் என்னெல்லாம் ஃபுட்டு கொடுத்துன்றத ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா போட்டிருப்பேன். ஸோ தெரியாதவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பீட்ரூட் வந்து தோல்லாம் வந்து சீவிடலாம். சீவிட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து ஆஃப் பீட்ரூட் தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பீட்ரூட் வந்து நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே அவருக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செட் ஆகுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து நான் ஆஃபே வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம பீஸ் போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் கேரட் வேக வைக்கிற மாதிரியே நம்ம பீட்ரூட்டையும் வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக நம்ம வந்து பீஸ் போட்டாச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி பேனில் நம்ம வந்து அது மேலே வந்து இட்லி தட்டு போட்டு நம்ம கட் பண்ண பீட்ரூட் பீசஸ் வந்து வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து பார்த்தோன்னா கேரட்லாம் வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். பட் பீட்ரூட் வந்து கொஞ்சம் வேகத்துக்கு வந்து லேட் ஆகும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து குக்கர் பாப்பாக்குன்னு தனியாக இருக்கும். ஸோ 1 லிட்டர் 2 லிட்டர் குக்கர் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். டக்குன்னு நீங்கள் ப்ரெஷர் விட்டுனா வெந்துடும். இல்லைனா நார்மலாக வந்து நீங்கள் பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி இந்த பீட்ரூட்டு இல்லை கேரட் இதெல்லாம் போட்டு வேக வச்சுன்னா ரொம்ப நேரம் வெந்துட்டுருக்கும். இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ என்கிட்ட வந்து சின்ன குக்கர் வந்து இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம லிட்டு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எது கொடுக்கறதால நம்ம பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேக வச்சு தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி கேரட்லாம் வந்து அப்படியே பச்சையாலாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ எந்த ஃபுட்டு வந்து நீங்கள் தரதாக இருந்தாலும் நல்லா வேக வச்சுட்டு ஆப்பிளாக இருந்தாலும் சரி, கேரட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நல்லா வந்து குக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா குக்காகி அந்த பீட்ரூட் ஜூஸ்லாம் வந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஆறுனதும் நம்ம வந்து இந்த ஜாரில் வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரைஸ் வந்து வச்சுருந்தேன் நான். நம்ம இதை நல்லா போட்டு மிக்ஸில் எப்போ போல் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபுட்டு வந்து நியூவாக கொடுக்கறதுனாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். ஸோ அது வந்து பாப்பாவுக்கு வந்து செட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ செட் ஆனதும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு கூட கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நல்லாவே வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்ம பிரணிக்குட்டி வந்து பார்த்தோன்னா அவங்க பாட்டி கூட உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பீட்ரூட் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம பிரனிஷ் வந்து இது வந்து புதுசாக தரதுனால சாப்பிடுவானான்னு தெரியல. ஸோ கொடுத்து பார்க்கலாம். நம்ம பிரணி பாப்பாவுக்கு வந்து இந்த பீட்ரூட் ரைஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடம் பண்ணாமல் வந்து சாப்பிட்டாரு. அவருக்கு வந்து புதுசாக வந்து பார்த்தோன்னா நான் பால் சாதம் கொடுத்தேன். பட் அதை அவர் சாப்பிடவே இல்லை. இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ இதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம புதுசாக நம்ம பிரனிஷ் குட்டிக்கு வந்து ஃபுட்லாம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம புதுசாக வந்து ஃபுட்டு தரதை பற்றி தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.